யாருக்கெல்லாம் நீங்கள் துரோகம் செய்துள்ளீர்கள்? யார் யாருக்கோ கணக்கில் வைத்துக் கொள்ள முடியாத அளவிற்கு நாம் துரோகம் செய்திருக்கிறோம். கணக்கில் வைத்துக் கொள்ள முடியாத அளவிற்கு நிச்சயமாக நாம் கணக்கெடுக்கும் வேலையை செய்ய போவதில்லை. ஆனால் இது எல்லா நேரங்களிலும், எல்லா காலங்களிலும், எல்லா பருவங்களிலும் நடந்திருக்கின்ற ஒரு சம்பவமே. இந்த துரோகம் செய்வது அன்பினால் நிகழ்த்தப்படுகிறது. மிக கடுமையான திட்டமிட்ட ஒரு பழிவாங்கும் முறையினால் செய்யப்படுகின்றது. கலவியில் பழிவாங்கப்படுகிறது, காதலில் பழிவாங்கப்படுகிறது, கருணையிலும் பழிவாங்கப்படுகிறது, பரிவிலும் பழிவாங்கப்படுகிறார்கள், பாசத்திலும் பழிவாங்கப்படுகிறார்கள். இப்படி ஒவ்வொரு விதமான பரஸ்பர நம்பிக்கையிலும் பழிவாங்கப்படுகிறார்கள். பழிவாங்குதல் என்கின்ற ஒரு அம்சமே இல்லாமல் எந்த ஒரு உறவுமே இல்லை என்று நாம் சொல்லலாம். மனிதர்கள் பழிவாங்குதலுக்காகவே படைக்கப்பட்டவர்கள். பழிவாங்குகின்ற ஒரு உத்தியை வைத்துக் கொண்டுதான் ஒரு கட்டமைப்பை நாம் ஏற்படுத்தி வைத்திருக்கிறோம். அந்த கட்டமைப்பிற்குள் எல்லோரும் வளைய வருகிறார்கள். நாம் நேசிப்பது எத்தனை பெரிய தண்டனைக்குரிய ஒரு குற்றமாக மாறிவிட்டது பார்த்தீர்களா? இந்த குற்றம் இல்லாமல் யாரையும் நம்மால் அடக்கி ஒடுக்கி அமர வைக்க முடியாது. அதற்காக இந்த உத்திகள் எல்லாம் வேலை செய்கிறது. ஆனால் நான் ஒரு உத்தி வைத்துள்ளேன். அது முழுக்க முழுக்க எந்த விதமான பழிவாங்குதலும் இல்லாதது. பழிவாங்க வேண்டும் என்கின்ற பேச்சுக்கே இடமில்லாதது. வரலாம், போலாம், சந்திக்கலாம், சம்பவிக்கலாம், அவ்வளவுதான். அத்துடன் முடிந்தது. காயப்படுத்துகின்ற அம்சமோ, கட்டளையிட்டு பேச்சு கொடுக்கின்ற அம்சமோ, எவ்விதமான அதிகார மிரட்டலோ எதுவுமே இல்லாதது. முழுக்க முழுக்க நான் நம்புவது அன்பை. எவ்விதமான மிரட்டலும், எவ்விதமான வரையறைக்குள்ளும் உட்படுத்த முடியாத ஒரு பேரன்பை.